Welcome to all. Standard 9 Subject Science Unit 1 Measurement அதோட continuation தான் பார்க்க போகிறோம். வெர்னியர் கேலிஃபர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ். நம்மளோட டே டு டே லைஃப்பில் லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி இருக்கும்? சென்டிமீட்டராகவும் இருக்கலாம், மில்லிமீட்டராகவும் இருக்கலாம். ஓகேவா? ஒரு மீட்டர் ஸ்கேலில் மெஷர் பண்ணுற ஸ்மாலஸ்ட் லென்த்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒரு மீட்டர் ஸ்கேலில் உள்ள லீஸ்ட் கவுண்ட் 1 மில்லிமீட்டர். இதை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை 1 மில்லிமீட்டர் அளவுக்கு நம்மளால் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி, அதாவது வெர்னியர் கேலிஃபரை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை 0.1 மில்லிமீட்டர் அளவுக்கு அக்யூரேட்டாகவும், ஸ்க்ரூ கேஜை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை 0.01 மில்லிமீட்டர் அளவுக்கு அக்யூரேட்டாகவும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வெர்னியர் கேலிஃபர். வெர்னியர் கேலிஃபருங்கிறது ஒரு தின் லாங் ஸ்டீல் ஸ்கேல் இருக்கும். அதில் சென்டிமீட்டர்லையும் மில்லிமீட்டர்லையும் ரீடிங் மார்க் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம மெயின் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மெயின் ஸ்கேலோட லெஃப்ட் எண்டில் அப்பர் அண்ட் லோவர் ஜாவ்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஜாவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிக்ஸ்டு ஜாவ்ஸ்க்கு ரைட் சைடில் அப்பர் அண்ட் மூவபிள் ஜாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஸ்லைடர் அப்படின்னு சொல்லுறது. அது என்ன பண்ணும் அப்படின்னா மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லைடர் வந்து ஃபிக்ஸ்டு ஜாவ்ஸ்க்கு ரைட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்லைடரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரே பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் இருக்க ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி மேலேயும் கீழேயும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நவர்த்தி ஒரு பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேவா? இந்த வெர்னியர் ஸ்கேல் இருக்கு இல்லையா, வெர்னியர் ஸ்கேலோட ரீடிங் வந்து இந்த ஸ்லைடரில் தான் மார்க் பண்ணியிருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல் வந்து மூவபிள் ஜாவ்ஸ் அண்ட் ஸ்லைடரோட அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? லோயர் ஜாவ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட எக்ஸ்டர்னல் டைமென்ஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கும், அப்பர் ஜாவ் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட இன்டர்னல் டைமென்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஓகேவா? வெர்னியர் கேலிஃபரோட ரைட் சைடில் அட்டாச் ஆகிருக்க தின் பாரை யூஸ் பண்ணி ஹேலோ ஆப்ஜெக்டோட டெப்த்தை நம்மளால் கால்குலேட் பண்ண நம்ம எக்ஸ்பிளனேஷன் இப்போ கொடுத்தோம் இல்லையா. ஒரு வெர்னியர் கேலிஃபர் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் என்னது அப்படின்னா மெயின் ஸ்கேல். ஓகேவா? மெயின் ஸ்கேல். இந்த மெயின் ஸ்கேலோட லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும்? 2 ஜாவ்ஸ் இருக்கும். அப்பர் ஜாவ் லோயர் ஜாவ் சொன்னாங்களே, இது அப்பர் அண்ட் லோயர். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்டை வைக்க போகிறோம். இது வெர்னியர் ஸ்கேல். இப்போ நம்ம எப்படி வெர்னியர் கேலிஃபரை யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெர்னியர் கேலிஃபரில் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அதோட ரேஞ்சு அண்ட் 0 எரர் இதெல்லாம் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வெர்னியர் கேலிஃபரில் நம்ம லென்த்தை மெஷர் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எதை கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் த 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ். ஓகேவா? ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸில் சென்டிமீட்டரில் இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்தர் டிவைடட் இன்ட்டு மில்லிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷனுங்கிறது எவ்வளோ வரும் அப்படின்னா 1 மில்லிமீட்டருக்கு வரும். ஸோ வெர்னியர் ஸ்கேல் வில் பி 10 டிவிஷன்ஸ். இதில் இருக்கு இல்லையா, கீழே இருக்கு இல்லையா வெர்னியர் ஸ்கேலு, இது 0லேருந்து ஆரம்பித்து 10 வரையும் முடியும். இதான் வெர்னியர் ஸ்கேல். ஸோ எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 10 டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ லீஸ்ட் கவுண்டை தான் எல்சின்னு எழுதியிருக்கோம். லீஸ்ட் கவுண்ட் எல்சி இஸ் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர் டிவைடட் பை 10. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.1 மில்லிமீட்டர் ஆர் 0.01 சென்டிமீட்டர்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு 0 எரர். ஸ்லைடரில் இருக்க ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜாவ்ஸை மூவ் பண்ணுறோம். ஓகேவா? எப்படி அப்படின்னா லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா 2 ஜாவும் என்ன பண்ணும்? ஒன்றோட ஒன்று டச் ஆகிற மாதிரி நம்ம பொசிஷனில் வச்சிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக் பண்ண போகிறோம். எதை செக் பண்ண போகிறோம்? மெயின் ஸ்கேலோட 0வும் வெர்னியர் ஸ்கேலோட 0வும் ஒன்றோட ஒன்று கோயின்சைட் ஆகிருக்கான்னு பார்க்க போகிறோம்.
ரெண்டும் ஒன்னோட ஒன்று கோயின்சைட் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்ன கிடையாது அப்படின்னா எரர் இல்லை. ஓகேவா? இஃப் த கோயின்சைட் தென் தேர் இஸ் நோ ஜீரோ எரர். இப்போ ரெண்டும் ஜீரோவும் கோயின்சைட் ஆயிருந்துச்சு அப்படின்னா எந்த எரருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சப்போஸ் ரெண்டு ஜீரோவும் எந்த ஜீரோ அப்படின்னா மெயின் ஸ்கேலோட ஜீரோவும் வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோவும் ஒன்னோட ஒன்று கோயின்சைட் ஆகலை. இஃப் they do not coincide with each other, ரெண்டும் ஒன்னோட ஒன்று கோயின்சைட் ஆகலை அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஜீரோ எரர் இருக்குது. ஓகேவா? இப்போ ஜீரோ எரர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோ எரர் மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஜீரோ எரர் எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும். இப்போ பாசிட்டிவ் எரர்னா என்ன, நெகட்டிவ் எரர்னா என்ன அப்படின்னா இஃப் த ஜீரோ ஆஃப் வெர்னியர் இஸ் ஷிஃப்டட் டு த ரைட் ஆஃப் த மெயின் ஸ்கேல், அதாவது வெர்னியர் ஸ்கேலில் உள்ள ஜீரோ மெயின் ஸ்கேலோட ஜீரோவிலேருந்து ரைட் சைட் ஷிஃப்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை பாசிட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அப்படின்னா வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ மெயின் ஸ்கேலோட ஜீரோவிலேருந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை நெகட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் எரர்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ பாசிட்டிவ் ஜீரோ எரர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கான டயக்ராம் கீழே வரும், நான் சொல்கிறேன், ஃபிகரில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்போ ஃபிகரில் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் ஜீரோ எரர்னு இருக்கும். பாசிட்டிவ் ஜீரோ எரருங்கிறது என்ன அப்படின்னா மெயின் ஸ்கேலோட ரீடிங்கும் வெர்னியர் ஸ்கேலோட வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் கோயின்சைட் ஆயிருக்கான்னு பார்க்கப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம் ரைட் சைடு ஷிஃப்ட் ஆயிருந்துச்சுன்னா பாசிட்டிவ் எரர்னு சொல்கிறோம். இந்த டயக்ராமில் வெர்னியர் ஸ்கேல் ஷிஃப்ட் ஆன் த ரைட் சைடு ஆஃப் த ஜீரோ ஆஃப் மெயின் ஸ்கேல். ஓகேவா? வெர்னியர் ஸ்கேல் எங்கிட்டு ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னா மெயின் ஸ்கேலோட ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன இருக்குது அப்படின்னா இது பாசிட்டிவ் எரர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதில் எரர் இருக்குது. அப்போ இந்த எரரை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா நம்ம மெயின் ஸ்கேலோட ஜீரோ மெயின் ஸ்கேலோட ஜீரோலேருந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஓகேவா? வெர்னியர் ஸ்கேலில் எந்த லைன் மெயின் ஸ்கேலோட ரீடிங்கோட கோயின்சைட் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபிகரில் எப்படி இருக்கும் அப்படின்னா வெர்னியர் ஸ்கேலோட ஃபிஃப்த் இருக்கு இல்லையா, அதுதான் வெர்னியர் மெயின் ஸ்கேலோட என்ன ஆகிருக்கு அப்படின்னா கோயின்சைட் ஆகிருக்கு. ஓகேவா? அதை தான் நம்ம பாசிட்டிவ் ஜீரோ எரர்னு சொல்கிறோம். ஸோ 5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட், நம்மளுக்கு லீஸ்ட் கவுண்ட் என்ன 0.01. ஸோ 5 இன்ட்டு 0.01. ஸோ மல்டிபிள் பண்ணால் 0.05 சென்டிமீட்டர். இது zero correction is negative, hence zero correction is minus 0.05 centimeter. ஏன் பாசிட்டிவ் எரர்னு சொல்லிட்டு மைனஸில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம எடுக்கிற ரீடிங்கை விட எப்படி இருக்கும் அப்படின்னா 5 டிவிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எடுக்கிற ரீடிங்கை விட 5 டிவிஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் அதிகமாக வரும். ஸோ அதை நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக தான் கால்குலேட் பண்ணுற ரீடிங்கோட நம்ம 5 டிவிஷன்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதனால தான் மைனஸ் 0.05 சென்டிமீட்டர்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பாசிட்டிவ் எரர் பார்த்தோம் இல்லையாப்பா, பாசிட்டிவ் எரருக்கு தான் உள்ள ஒரு டயக்ராம் தான் இது. பாருங்கள், மேலே உள்ளது மெயின் ஸ்கேலு, கீழே உள்ளது வெர்னியர் ஸ்கேல். பாரு, இது மெயின் ஸ்கேலோட ஜீரோ, இது வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ. எந்த சைடு ஷிஃப்ட் ஆகிருக்கு, ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ இது பாசிட்டிவ் எரர் தான். ஸோ எந்த லைன் கோயின்சைட் ஆகிருக்குன்னு பாருங்கள். கோயின்சைட்னா ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஸோ ஜீரோலேருந்து பார்த்துக்கிட்டே வரோம். எது கோயின்சைட் ஆகிருக்கு 5 தான் என்ன ஆகிருக்கு அப்படின்னா கோயின்சைட் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் லீஸ்ட் கவுண்டோட மல்டிபிள் பண்ணி இப்போ நம்ம சொன்னோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஜீரோ எரர், அதுக்கான பிக்சர் அடுத்து வரும், அதை நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இதில் இப்போ இப்போ நெகட்டிவ் எரர்னா என்ன பார்க்க போகிறோம். நெகட்டிவ் எரர் எப்படி இருக்கும் அப்படின்னா வெர்னியர் ஸ்கேலோட எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிருக்கும், லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம என்ன எரர்னு சொல்கிறோம், நெகட்டிவ் எரர்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவல் ரீடிங் எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் எரர்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணிக்கணும். போனதில் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஆக்சுவல் ரீடிங்கை விட என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிறதுனால சப்ராக்ட் பண்ணோம். இங்கே என்ன ஆகும் குறையும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ நெகட்டிவ் எரரில் இதே மாதிரி தான் மெயின் ஸ்கேல்லேருந்து வெர்னியர் ஸ்கேல் எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த லைன்
கோயின்சைட் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் எது அப்படின்னா நம்மளோட 6th லைன் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோயின்சைட் ஆயிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெகட்டிவ் எரர் கால்குலேட் பண்ணும்போது எதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து கால்குலேட் பண்ணணும். இங்கே இருக்கு பாருங்க, டு ஃபைண்ட் த நெகட்டிவ் எரர் வி கேன் கவுண்ட் பேக்வேர்ட். ஓகேவா, பேக்வேர்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணி வரணும், கவுண்ட் பண்ணி வரணும். ஸோ எத்தனாவது லைன் லாஸ்ட்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது 10, 9, 8, 7, 6 அப்படி இப்படி கால்குலேட் பண்ணிட்டு வரும்போது இப்படி கால்குலேட் பண்ணால் 10 நம்ம 1ன்னு கால்குலேட் பண்ணிக்கணும். சரி, 10 1ன்னு கால்குலேட் பண்ணால் 4th டிவிஷன் தான் எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கோயின்சைட் ஆகிருக்கு. ஸோ என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் எரர் வந்து -4 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். ஸோ -4 இன்ட்டு 0.01 ஈக்குவல் டு -0.04 சென்டிமீட்டர். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் எரர்னா ஆக்சுவல் ரீடிங் கூட என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். அதனால தான் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க, +0.04 சென்டிமீட்டர். இந்த டயக்ராம் வச்சே நெகட்டிவ் எரர் பாருங்கள். இப்போ இதில் 5th லைன் கோயின்சைட் ஆகிருக்கு. நெகட்டிவ் எரருக்கு 6th லைன் இந்த லைன் வந்து கோயின்சைட் ஆகிருக்கும். இங்கேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 6th லைன் வந்து கோயின்சைட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா 10லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். பேக்வேர்ட்லேருந்து சொல்கிறதுனால 10னா 1, 9 வந்து 2, 8 வந்து 3, 7 வந்து 4, சாரிம்மா 10 வந்து 0ன்னு கால்குலேட் பண்ணணும். 0, 1, 2, 3, 4. ஸோ 6th லைன் இங்கேருந்து கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு 4ன்னு வரும். அந்த 4 தான் இங்கே நம்மளுக்கு 4ன்னு கால்குலேட் பண்ணி அதுக்கு லீஸ்ட் கவுண்ட் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. வெர்னியர் கேலிஃபரை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்டோட லென்த்தை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி லென்த் மட்டும் இல்லாமல் லென்த்து, வித்து, ஹைட்டு இது எல்லாமே நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். வேல்யூமும் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா, அதே மாதிரி ஒரு பீக்கரோட இன்னர் டயாமீட்டரையும் அதோட டெப்த்தையும் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னர் வேல்யூமையும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் வெர்னியர் கேலிஃபர். இப்போ நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் தான் இருக்கும். ஸோ டிஜிட்டல் வேர்ல்டுக்கு மாதிரியே இப்போ என்ன ஆகும், டிஜிட்டல் நம்ம எல்லாமே டிஜிட்டல் ஆனது மாதிரி நம்மளோட வெர்னியர் கேலிஃபரும் என்ன ஆகிட்டு டிஜிட்டல் இருக்குது. ஓகேவா, நவடேஸ் அவைலபிள். எப்படி இருக்கும் அப்படின்னா அதே மாதிரியான ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். இந்த ஸ்கேலில் இந்த மெயின் ஸ்கேலுக்கு பக்கத்தில் வெர்னியர் ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கும், ஒரு கால்குலேட்டர் இருக்கும். அது மேலே என்னன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கும். நம்ம எந்த பொருளோட லென்த்தை மெஷர் பண்ணணுமோ அதை இந்த 2 கேப்புக்கு இடையில வச்சிட்டோம் அப்படின்னா அதோட லென்த்தை என்ன பண்ணோம் அப்படின்னா டிஜிட்டலில் நம்மளுக்கு இந்த டிஸ்பிளேயில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இதை நம்ம டிஜிட்டல் வெர்னியர் கேலிஃபர் யூஸ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா இதில் லீஸ்ட் கவுண்டோ இல்லை 0 எரரோ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா கால்குலேட் ஆகி தான் நம்மளுக்கு டிஸ்பிளேல வரும். ஓகேவா, ஏதாவது டவுட்னா நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.